அருளிருந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் அன்பில் இனிய ஆவலோடு ஆலயம் நோக்கி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இன்றைய 2ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு அன்போடு அழைக்கிறோம். மோசே கடவுளின் பெயரை அறிய விரும்புகிறார். அதற்கு கடவுள் இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சான்று பகிர்கின்றார். ஆம், நம் கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார். நமக்கு வரும் சோதனைகளிலும் சர்க்கல்களிலும் நம்மோடு பயணிக்கிறார். நம்மோடு இருக்கும் கடவுளை நாம் உணர்கிறோமா என்று சிந்திப்போம். மேலும் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறுகிறார். சிட்டுக்குருவிகள் தன் கூட்டங்களை விட்டு இறை தேட செல்லும் அருமையான இந்த காலை பொழுதில் நாம் ஆண்டவரை தேடி வந்துள்ளோம். எனவே நாம் உள்ளத்தில் உள்ள சுமைகள், ஆசைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் என அனைத்தையும் ஆண்டவர் பாதம் அர்ப்பணிப்போம். நம் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றமுறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பார் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முன்னுரை. மோசே கடவுளின் பெயரை அறிய விரும்புகிறார். அதற்கு கடவுள் நான் இருக்கிறவன் என்று பதிலளிக்கிறார். இறைவன் நம்முடன் இருப்பது நிகழ்காலத்தில் மட்டுமல்ல முக்காலத்திலும் இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு சோர்வுற்றவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன் என அழைக்கிறார். நம் வாழ்க்கையில் சுமைகளை சந்திக்கும் போது நம்முடைய நம்பிக்கையை இறைவன் மீது வைப்போம் என்று கோரும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 13 முதல் 20 முடிய. அந்நாட்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரிடம் எனதுயிர் பாதுகாப்பு. ஆண்டவர்
தரிசனம் கிடைத்திடவே அவருளம் அறிந்து நான் நடந்திடவே நான் ஒரு வேண்டுதல் செய்து கொண்டேன், ஆண்டவர் வீட்டினில் இருந்திடவே. அவர் முக தரிசனம் கிடைத்திடவே அவருளம் அறிந்து நான் நடந்திடவே கேடுகள் வருங்கால் புகலிடம் தருவார் தன் கூடாரம் உள்ளே. நீருயிர் குன்றின் மேலே ஆண்டவரின் ஒளியின் மீட்பு, அவரிடம் எனதுயிர் பாதுகாப்பு. ஆண்டவரின் ஒளியின் மீட்பு, அவரிடம் எனதுயிர் பாதுகாப்பு. பலிகளை உவப்புடன் செலுத்திடுவேன், வாக்களை யாத்து நான் இசைத்திடுவேன். அவர் முகம் பார்த்திட விரைந்திடுவே அவர் சீனம் விலகிட இறைந்திடுவே பலிகளை உவப்புடன் செலுத்திடுவேன், வாக்களை யாத்து நான் இசைத்திடுவேன். அவர் முகம் பார்த்திட விரைந்திடுவே அவர் சீனம் விலகிட இறைந்திடுவே அவர் குரல் கேட்பார், அவர் பதிலளிப்பார், அவரே எனது துணை. அவர் கைவிடுவதில்லை. ஆண்டவரின் ஒளியின் மீட்பு, அவரிடம் எனதுயிர் பாதுகாப்பு. ஆண்டவரின் ஒளியின் மீட்பு, அவரிடம் எனதுயிர் பாதுகாப்பு. யாருக்கும் நான் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் நடுங்கிட தேவையில்லை. ஆண்டவரின் ஒளியின் மீட்பு, அவரிடம் எனதுயிர் பாதுகாப்பு. ஆண்டவரின் ஒளியின் மீட்பு, அவரிடம் எனதுயிர் பாதுகாப்பு. அல்லேலூயா 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 பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. 'அல்லேலூயா, 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 'அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கின்றார். நிச்சயமாக தெரிந்தோ தெரியாமலோ நாம் பெரும் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு புனித திருத்தூதர்களை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார் என்று சொன்னால் இந்த ஒரு பணியை நிறைவேற்றுவதற்காகத்தான். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும், அவர்களோடு கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தான் விரும்பியவர்களை இயேசு அழைக்கின்றார். அதில் ஒருவர்தான் நம்முடைய புனித சந்தியாகப்பர். ஆக முதலாவதாக அழைக்கப்பட்ட இந்த திருத்தூதர் நம்முடைய பாதுகாவலராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற பொழுது நாமும் கூட பல்வேறு விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், சோர்வுகள், தளர்வுகள், நோய்கள் இவைகளின் மத்தியில் பயணிக்கின்ற பொழுது நாம் அவர் வழியாக இயேசுவிடம் வர வேண்டும். நம்முடைய புனிதர் வழியாக இயேசுவிடம் வந்து நம்முடைய சுமைகளை, நம்முடைய பாரத்தை நாம் அவரிடத்திலே இறக்கி வைக்க வேண்டும். அவர் சுமந்து கொள்வார், அவர் தாங்கிக் கொள்வார், அற்புதமான விதத்தில் நம்மை வழிநடத்துவார். இல்லை என்று சொன்னால் அந்த சுமைகளை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். அதை இறக்கி வைத்துவிட்டு நாம் பயணிப்பதை விட அதை தாங்கக்கூடிய சக்தியை பெற்றுக்கொண்டு நாம் பயணித்தாலே நம்முடைய வாழ்வில் பல வெற்றிகளை பெற முடியும். அந்த வெற்றிகள் நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும். புனித சந்தியாகப்பரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல்வேறு விதமான சோர்வுகள், பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த சோர்வுகளின் மத்தியில் அவர் இயேசுவோடு பயணித்தார். ஒவ்வொரு முறையும் இயேசுவோடு பயணிக்கின்ற பொழுது இயேசுதான் அவருக்கு ஆறுதலாக இருந்தார். பல்வேறு விதமான சூழலில் அன்போடு அக்கறையோடு அவர்களை வழிநடத்தினார் ஆண்டவர் இயேசு. எனவேதான் அவர்கள் மகிழ்ச்சியோடு இயேசுவோடு பயணித்தார்கள். கெத்செமனி தோட்டத்தில் கூட இயேசு அவர்களை 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கின்ற பொழுது உடல் சோர்வினால் அவர்கள் தூங்குகின்ற பொழுது அவர்களோடு இதமாக இணக்கமாக பேசுகின்றார். 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க உங்களால் முடியவில்லையா என்று கேட்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த சோர்வு, அந்த துன்பம், அந்த கஷ்டம், களைப்பு அனைத்தையும் உணர்ந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. ஆனாலும் அக்கறையோடும் அனுசரணையோடும் நம்மிடம் கேட்கின்றார். நாம் அவருக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றோம்? ஒரு சில நேரங்களில் அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் பதில் சொல்ல முடியாமல் திகைத்தார்கள். இயேசு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தார்கள். காரணம், அவருடைய சுயநலம் அவர்களை முந்தி தள்ளியது. எனவே பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் இயேசுவோடு முழுமையாக அவர்கள் பயணிக்கின்ற பொழுது இயேசு எதிர்பார்த்ததை விட சிறந்த பதிலை இயேசுவுக்கு சொல்வதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த திருத்தூதர்கள் அனைவருமே இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசுவோடு உடன் இருந்தவர்கள், இயேசுவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனித்தவர்கள், மக்கள் மத்தியில் அவர் கொண்டிருந்த அன்பை பார்த்தவர்கள், கரிசனையோடும் அக்கறையோடும் இயேசு மக்களை வழிநடத்தி செல்கிறார், அவர்களை தேடி செல்கின்றார், அவர்களோடு உடனிருந்து பயணிக்கின்றார். இதையெல்லாம் பார்த்தவர்கள், புரிந்தவர்கள். எனவே நம்முடைய கஷ்டங்களையும் நிச்சயமாக இந்த புனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். அதிலும் சிறப்பாக நம்முடைய பாதுகாவலர் நம்மை புரிந்து கொள்வார், நம்மை வழி நடத்துவார். எனவே அன்புக்குரியவர்களே, சுமைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, துன்பங்களும் சோர்வுகளும் இல்லாத மனிதர்கள் வேறு யாரும் இல்லை. நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் பருக முடியுமா என்று ஆண்டவர் இயேசு இந்த திருத்தூதருடைய தாயை பார்த்து தான் கேட்டார். அவர் ஆம் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிப்பீர்கள் என்று சொல்கின்றார்.
அந்த துன்பங்களும் வேதனைகளையும் நாம் புரிந்து கொண்டால், இயேசு அனுபவித்த அந்த துன்ப களத்தில் நாமும் சுவைத்தோம் என்று சொன்னால், அதுவே நாம் சுமைகளை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்பதற்கு சமம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு பயணிப்போம். இயேசுவோடு நாம் இனிமையாக பயணிக்கின்ற பொழுது அவர்தாமே நமக்கு ஆறுதலாக இருப்பார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். திருவிழாவின் 2ஆம் நாள் திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக கல்விக்காக ஜெபிப்போம். நாம் நம்முடைய கல்வி கண் திறந்த காமராஜருடைய பிறந்த நாள் விழாவை நாம் அண்மையில் கொண்டாடினோம். நேற்று நம்முடைய 2 தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுடைய சிறப்பான அந்த ஒரு வழிநடத்துதலில் நாம் திருப்பலியில் பங்கெடுத்தோம். இன்று நாம் நம்முடைய மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுடைய அந்த சிறப்புமிக்க பங்களிப்பின் மூலம் இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். கல்வி மிக மிக முக்கியமான ஒன்று. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எப்படிப்பட்ட கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக வளமானதாக, ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் எல்லாவித ஒட்டுமொத்தமான அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய அந்த ஒரு கல்வியை மாணவ மாணவிகளுக்கு கொடுப்பதற்கு நாம் முன்வருவோம். ஆக இன்று நாம் சிறப்பாக கல்விக்காகவும் கல்வி பணி சிறக்கவும் நாம் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அதே நேரத்தில் நமக்கு வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு நம்முடைய புனிதர் இருக்கின்றார். அதிலும் சிறப்பாக ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுதாமே நம்மை வழி நடத்துவார், எல்லாவிதமான வேதனைகளிலும் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பயணிப்போம். இந்த திருவிழாவின் 2ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய துன்ப துயரங்களையும் அவருடைய பாதத்திலே நாம் இறக்கி வைப்போம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கின்றார். சுமைகளோடு இயேசுவோடு பயணிப்போம். அதன் மூலம் இயேசுடைய இனிமையான அனுபவங்களால் மகிழ்ச்சியும் நிறைவையும் பெறுவோம். இதற்காக இந்த திருப்பலியில் புனிதர் வாயிலாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. திருச்சபையின் தலைவராம் எம் இறைவா, இத்திரு அவையை வழி நடத்த நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, திருச்சபை பணியாளர்கள் அனைவரும் அன்புறவு பணியை செய்து மக்களை விண்ணக பாதையில் நடப்பிக்க தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. மக்களுக்கு பாதுகாவலராக விளங்கும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் அதிகார போக்கை கைவிட்டு நாட்டு மக்களின் நலன்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தவும், விலையேற்றத்தை குறைக்க தேவையான நல்ல நடவடிக்கை எடுத்து உண்மையான மக்கள் காவலாளியாக செயல்பட நல்லறிவு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. குணமாக்கும் தெய்வமே எம் இறைவா, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இருதய அடைப்பு மேலும் பல கொடிய நோய்களை உமது வல்லமையால் வென்றிடவும், மேலும் பலவிதமான நோய்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் மீண்டு வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. விண்ணக கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா, எம் பகுதியில் பருவமழை பொழிந்து வேளாண்மை சிறக்கவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், மாணவர்களுக்கான எதிர்கால பாதை தெளிவாகவும்,
வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உம் அருளால் பெற்று கொள்ளவும் வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஞானத்தின் உச்சயம் இறைவா, நாங்கள் படிக்கும் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வாழ்க்கை ஆசிரியர்கள் மதிக்கவும், தேர்வுகளில் வெற்றி பெறவும், அறிவை வளர்த்து உலகிற்கு சிறந்த மாணவர்களாய் விளங்கவும், எங்களது ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் அருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாமல்ல அன்பின் நிறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அதிசயம் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அதிசயம் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அதிசயம் தருகின்றோம். சகோதர சகோதரன் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திராவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும்,
அது திருத்தூதலை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தல்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உரிமைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவை நினைகூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதித்திராவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நிகழ்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று பிறப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இயேசுவே, தாழ்ச்சி நேர்மையும் நிறைந்த இறை தொடைந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். இயேசுவே, நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, என் நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என்னை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, நான் நேசிப்பதை விட நான் என் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன். இயேசுவே, எமது அன்பு என்னை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும், நான் மேற்கொள்ள ஆசைக்கிறேன். நித்திய குருவாய் இயேசுவே, எமது தாசராகிய குருக்களுக்கு அவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை மிதமாயிர தண்டஸ்தலத்தில் வைத்து காத்தருளும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகமற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும்.
உமது மாற்றுமை பொருந்திய கிறித்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பற்றி நின்று தூய்மையாக இருக்கச் செய்தார்களும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் இடைமா இருக்க கடவுது. அவர்களுடைய பிரயாச ஏரண்டுமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார்களும். யார் யாருடைய இரட்சத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களிப்புலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகினித்த கிரீடமாயிருப்பார்களாக. ஆமென். ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை சிறப்பித்த அதிசய மணல் மாதா மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை தினம் நவநாள் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித யாகப்பர் சபையை சார்ந்தவர்கள். எனவே தகுந்த தயாரிப்போடு திருப்பலியில் பங்கெடுத்து இறையருளை புனிதர் வழியாக பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளை, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும் சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்கக்கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பையும் ஆசீரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் ஓடி வந்தோ எம்மை அரவணைத்து காப்பாயே. எங்கள் வங்கின் காவல என்று முந்த புகழை பாடுவோம். தேடுமாந்தரை ஏற்றி காத்திடும் உந்த நல்வரங்கள் என்று தேடினோம். உந்த நல்வரங்கள் என்று தேடினோம். உந்த நல்வரங்கள் என்று தேடினோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளே. வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.